அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்லா பேரருளும் ஏற்றமிகு பேர்ந்து நிறை ஏக இறைவன் அல்லாஹுவின் எழில்திருப்பேர் ஓட்டி தொடக்கம் செய்தார். இறுதி திருத்தூதர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கின்ற நன்மக்கள் இறைவனின் நல்லடியார்களான உங்கள் மீதும் அல்லாஹுடைய அன்புகளும் புரியட்டுமாக. அன்பு மிகுந்தோரே, இஸ்லாம் ஒரு அருமையான வழிகாட்டுகின்ற மார்க்கம். அதனுடைய அடிப்படை கொள்கையே இறை நம்பிக்கைதான். ஏன், மனித வாழ்வின் அடிப்படையே இறை நம்பிக்கைதான். மனித வாழ்வென்னும் வண்ண மாளிகை நிலை பெற்றிட எழில்மிகு தோற்றத்துடன் மிளிர இருப்பதன் பயனை அடைய இறை நம்பிக்கையே அடித்தளமாக அமைதல் வேண்டும். புனித ரமலான் அதனுடைய ஒவ்வொரு நற்செயல்களும் அந்த இறை நம்பிக்கையை மிகவும் உறுதிப்படுத்துகின்றன. காரணம், எல்லா நிலையிலும் அல்லாஹுவின் நம்பிக்கைதான் ஆணிவேராக, மரத்தினுடைய அடிவேராக அமைந்திருக்கிறது. நம்பிக்கை இல்லாத வாழ்வு நசிந்து போகும். நம்பிக்கையில்தான் வாழ்க்கை சக்கரம் சுழல்கிறது. பிறரை நம்பாமல் எதுவுமே நடப்பதில்லை. நம்புவதற்கு முன் சிறிதளவாவது சிந்திக்க வேண்டும். ஓரளவு அறிந்து தெரிந்து ஆய்ந்து தெளிந்து நம்ப வேண்டும். நம்மை வாழ வைப்பவன், நாம் வாழ்வதற்காக வேண்டி உயிரும் உடலும் உணர்வுகளையும் தந்தவன். இந்த உலகத்தில் நம்முடைய அன்றாட இயல்பான வாழ்க்கைக்காக வேண்டிய அத்தனையும் காற்றும் மழையும் வெளிச்சமும் மண்ணில் விளைகின்ற தானியங்களும் தாவரங்களும் கனிவர்க்கங்களும். இவற்றையெல்லாம் நாம் பார்க்கின்ற போது ஏக இறைவனாம் அல்லாஹ்வை என் நிலையிலும் மறக்க மாட்டோம், மறக்கக்கூடாது. யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனின் பலம் நம்பிக்கையில் என்பது நமது ஆன்றோரின் அமுத வாக்கு. தெளிந்த அறிவே நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் மூலம் விளைந்திட்ட பலத்தினால் மட்டுமே மனிதன் நிரந்தரமான வெற்றியை பெற முடியும். அந்த பலமே அனைத்து துறைகளிலும் முத்திரையை பதிக்கும். எவ்வாறு இருக்க வேண்டும் என ஒரு பெருந்தகை சொல்கின்ற போது, நம்பிக்கை என்பது புயல் காற்றில் துவண்டு விழும் மெல்லிய மலர் அல்ல, அது அடிவயரா இமயத்தை போன்றது என்கிறார். அந்த அறிவை எப்போதும் மன உறுதியுடன் இருங்கள். உறுதிக்கு ஈடாக இவ்வுலகில் எதுவுமே இல்லை. மலைகளையும் தகர்க்கும் உறுதி மன வலிமைக்கு உண்டு என உரத்து விளக்குகின்றார்கள் உத்தம நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகம் ஒரு போர்க்களம். இதில் வாழ்க்கை ஒரு போராட்டம். போராட்டத்தில் வெற்றி காண நாம் கை கொள்ளும் ஆயுதம் எது? வெற்றி பெறுவோம் எனும் எண்ணமும் தன் பலத்தில் தான் கொண்ட நம்பிக்கையுமே ஒரு படைக்கு வேறெதை விட அதிகமான வெற்றியை ஈர்மாக்கூடியது என்கிறார் ஒரு மகத்தான மாவீரன். படை பல நடத்தி தடைபல வென்றிட்ட அந்த பெருந்தகையுடைய அறிவார்ந்த அனுபவ வார்த்தைகள் நம்மை வியக்க வைக்கிறது. மனிதனுக்கு முதலில் தன் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும். நான் மனித உயிர்களில் உயர்ந்தவன், சிந்திக்கும் ஆற்றல் பெற்றவன், சுதந்திரமானவன் என்ற தன்னம்பிக்கை வேண்டும். நிறத்தாலோ அழகாலோ அறிவாலோ தான் தாழ்ந்தவன் எவரும் எண்ணிவிடக்கூடாது. தன்னம்பிக்கை மனதுள் பதிந்து விட்டால் நாம் மார்க்கும் அடிமையுள்ளோம் என்னும் தன்மான பண்பு முகிழ்த்துவிடும். ஆனால் தன்னம்பிக்கை தன்மானம் என்ற பண்புகள் தற்பெருமை ஆணவம் அகந்தை போன்ற தீய குணங்களுக்கு வழிவகுத்து விடக்கூடாது. நம்பிக்கையை காப்பாற்றுவதும் பேச்சில் உண்மையும் நடத்தையில் அழகும் மிதமாக உண்ணும் பழக்கம் இருந்தால் நீங்கள் எதற்கும் அஞ்சு தேவையில்லை என்கிறார் அண்ணல் நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னம்பிக்கை நெஞ்சில் முளைத்து இறை நம்பிக்கை இதயத்துடன் மலர்ந்திட வேண்டும். ஏனெனில் நாம் மண்ணில் மனிதராய் பிறந்திருப்பது எல்லா வல்ல ஏக இறைவனால் தான் என்பதை உணர்ந்திட வேண்டும். அவன்தான் நம்மை படைத்தான். தாயும் தந்தையும்
நாம் இருப்பதற்கு பேரிறைவனே காரணம் என்பதை எவரும் மறந்துவிடக்கூடாது. கருவில் சுமந்து வேதனை தாங்கி பெற்ற தாயும் காரணமாயிருந்த தந்தையும் ஒருபோதும் தெய்வமாகிவிட முடியாது. ஆனால் மதிப்பிற்குரியவர்கள். ஏனெனில் இவர்களையும் எல்லாம் வல்ல ஏக இறைவன் தான் படைத்திருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இனிய பண்பாளர்கள், இப்படிப்பட்ட சிந்தனைகளை எல்லாம் நம்முடைய மனதிற்குள்ளாலே தரக்கூடிய ஒரு அருமையான தருணம் தான் புனித ரமலானிய இந்த நோன்புக்கான இந்த தருணங்கள். எண்ணி பார்க்க வேண்டும். வாழ்க்கையிலே நோன்பின் மூலம் பெறுகின்ற பயன், அதை அனுபவித்து நாம் அடைகின்ற அந்த அரும் தவம் அற்புதமானது. இதன் மூலமாக நம்மிடத்திலே மனித நேயமும் மீது பரிவும் பந்தமும் பாசமும், மற்றவர்களுக்கு உதவுகின்ற உணர்வும், பிறருடைய துயரில் பங்கெடுக்கின்ற எண்ணமும் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமே இந்த நோன்பு போன்ற நல்ல அமல்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரை அது வெறுமனே சுயநலங்களை மட்டும் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு மார்க்கம் அல்ல. வாழ்க்கையில் நாம் ஆற்றுகின்ற ஒவ்வொரு அமலும், இறைவணக்கமும் நம்மை இறைவனுக்கு நெருக்கமாக்குவதோடு மனித உயிர்களுக்கும் நன்மையாக்கி வைக்கிறது. நபிகளார் சொன்னதை போல ஹைருன் நாஸ் மை யன்ஃபஉன் நாஸ், மனிதர்களில் மிக்க மேலான சிறந்த மனிதர் யார் என்றார், மற்ற மனிதர்களுக்கு பயன் நல்கும் காரியங்களை எவர் செய்கின்றாரோ அவர்தான் மனிதர்களில் மேம்பட்டவர். இந்த உணர்வுகள் நமக்குள்ளால் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் நற்குணமும் நற்பண்பும் நம்மிடத்தில் முகிழ்க்க வேண்டும். ஏனென்றால் நற்குணங்கள் இவை மனிதனை உயர்த்துகிறது. குணம் இல்லாதோர் எவருமே சுவனத்தில் செல்ல முடியாது என்றார்கள் செம்மல் நபிகளார். அதனாலே புனித ரமலானிய இந்த நோன்பின் மூலமாக, நல்ல அமல்கள் மூலமாக, இறைமறை ஓதுதல் மூலமாக நம்மை நாம் பண்படுத்தி இதன் மூலம் அடைகின்ற நற்பேறுகளை, நற்பயன்களை நாம் அல்ல ஏக இறைவனாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அன்பை அடைவோமாக. இறைவா, எங்கள் மீது உன்னுடைய அருளை அள்ளிப்புரிவாயாக, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, என்னுடைய குற்றங்களை பொறுத்து விடுவாயாக. எல்லா நிலையிலும் எங்களுக்கு இம்மை மறுமையின் நல்வாழ்க்கையை நல்குவாயாக. ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.